திருப்பதியில் ஏழுமலையான் கோவிலில் சுமார் 100 கோடி ரூபாய் வரை காணிக்கை பணத்தை திருடிய குற்றச்சாட்டு வழக்கில் தொடர்புடைய தேவஸ்தான முன்னாள் துணை கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு அதிகாரி ரயில் தண்டவாளம் அருகே சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தேவஸ்தான பாதுகாப்பு அதிகாரியின் மரணம் கொலையா தற்கொலையா? போலீசார் விசாரணையில் தெரியவந்தது என்ன? ஆந்திர மாநிலம் திருப்பதியில் உள்ள ஏழுமலையான் கோவில் நாட்டில் அதிக காணிக்கை வருவாய் ஈட்டும் முதன்மையான கோவிலாக உள்ளது. திருப்பதி மலையில் உள்ள பெரிய ஜீயர் தான் கோவிலில் நடைபெறும் பூஜைகள், உற்சவங்கள் உட்பட நிர்வாக செயல்பாடுகளை கண்காணிக்கும் உரிமை பெற்றவர். அனைத்து நடவடிக்கைகளையும் ஜீயரை நேரடியாக கண்காணிக்க முடியாது என்பதால் அவரே சில பிரதிநிதிகளை நியமிப்பார். அப்படி ஜீயரால் நியமிக்கப்பட்டவர்களில் ஒருவர்தான் கரூரைச் சேர்ந்த ரவிக்குமார். இவர் 20 ஆண்டுகளாக காணிக்கை பணம் கணக்கிடும் பிரிவில் பணியாற்றுவதற்கு தேவஸ்தான நிர்வாகம் நியமித்திருந்தது. சாதாரண கிளார்க் வேலை செய்தவர் கோடிக்கணக்கில் மாளிகை கட்டி சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளார். இதனால் சந்தேகம் கொண்ட தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையினர் அவரை தீவிரமாக கண்காணித்தனர். அதில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் காணிக்கை வருவாயில் 72,000 ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க டாலரை திருடியது அம்பலமானது. இது தொடர்பாக திருமலை காவல் நிலையத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் இந்த விவகாரம் வெளியே தெரிந்தால் தேவஸ்தானத்திற்கு அவப்பெயர் ஏற்படும் என நினைத்து அப்பொழுதைய நிர்வாகிகள் மூடி மறைக்க முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதனால் காணிக்கை வருவாய் திருடப்பட்ட விவகாரத்தை லோக் அதாலத்திற்கு கொண்டு சென்றனர். அதன்படி ரவிக்குமாரின் சொத்தில் ஒரு பகுதியை தேவஸ்தானத்திற்கு நன்கொடையாக கொடுப்பது போல் எழுதி வாங்கி கொண்டு ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆனால் 100 கோடி மோசடியில் 40 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. எஞ்சிய 60 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து எங்கு சென்றது எனவும் கேள்வி எழுந்தது. மற்ற சொத்துக்கள் அனைத்தையும் அப்போதைய தேவஸ்தான நிர்வாகத்தில் இருந்தவர்கள், போலீஸ் அதிகாரிகள், விஜிலன்ஸ் அதிகாரிகள் ஆகியோர் தங்களுடைய உறவினர் பெயர்களில் பத்திரப்பதிவு செய்து கொண்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஆந்திர சிபிசிஐடி சிறப்பு விசாரணை குழு தீவிர விசாரணையில் இறங்கியது. அதன்படி கடந்த 6ஆம் தேதி தேவஸ்தானத்தின் முன்னாள் விஜிலன்ஸ் துறை அதிகாரி சதீஷ்குமாரிடம் சிறப்பு விசாரணை குழு விசாரணை நடத்தியது. மீண்டும் ஒருமுறை விசாரணைக்கு ஆஜராகுமாறு அவருக்கு சிபிசிஐடி விசாரணை குழு நோட்டீஸ் வழங்கியிருந்தது. இதற்கிடையே வெள்ளிக்கிழமை சதீஷ்குமாரின் உடல் ஆந்திர மாநிலம் அனந்தபுரம் மாவட்டம் தாடிப்பத்திரி அருகே ரயில்வே தண்டவாளத்தில் காயங்களுடன் கிடந்தது. தகவல் அறிந்து அங்கு சென்ற ரயில்வே போலீசார் அவருடைய உடலை கைப்பற்றி இது கொலையா தற்கொலையா விபத்தா என தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சதீஷ்குமார் தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையில் இருந்து சென்ற பின் ரயில்வே பாதுகாப்பு படையில் அதிகாரியாக பணியாற்றியிருந்தது குறிப்பிடத்தக்கது.